குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தவான்களின் ராஜாவாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வர இருக்கிறார். நீங்களும் நானும் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். கடைசி மணித்துளிகளை வந்து அடைந்திருக்கிறோம். நம் எஜமானாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் மகிமையின் சபையை தன்னோடு கூட சேர்த்து கொள்வதற்கு தன் மகிமையின் பிரசனத்தை இரகசியமாய் வெளிப்படுத்த இருக்கிறார். கடைசி நாட்களில் சபையை தட்டி எழுப்பும்படிக்கு, சபையை உயிர்ப்பிக்கும்படிக்கு, தன் சபையை மகிமையின் சபையாய் தனக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும்படிக்கு வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற கடைசி நாட்கள். இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் சபையிடத்தில் எதிர்பார்க்கும் காரியம் எப்படிப்பட்டது? இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய எங்களிடத்திலும் தேவ ஜனங்களாகிய உங்களிடத்திலும் எதை எதிர்பார்க்கிறார், எதை நோக்கி நம்மை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறார் என்பதை தேவ ஜனங்களாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் ராக்காலமானது நெருங்கி வந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களில் தேவன் வைத்திருக்கிற தெய்வீக தரிசனத்தை விட்டு தேவ ஜனங்களாகிய நம்மை திசை திருப்பும்படிக்கு உலகமானது மிக தீவிரமாய் போராடி கொண்டிருக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் தன்னுடைய ஜனங்களாகிய நம்மை, தன்னுடைய சபையாகிய நம்மை மகிமையின் சபையாய் நிறுத்தும்படிக்கு தன் மகிமையான தரிசனத்தை நோக்கி நம்மை உந்தி தள்ளிக்கொண்டே இருக்கிறார். அந்த மகிமையான தரிசனம் எப்படிப்பட்டது, எதை குறித்தது என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதோடு கூட மகிமையின் தரிசனத்தை விட்டு நம்மை திசை திருப்பும்படிக்கு தரிசனம் போன்று காணப்படுகிற சில காரியங்களை, போலியான பொய்யான காரியங்களை தேவ ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து தேவ ஜனங்களை திசை திருப்பும்படிக்கு இந்த கடைசி மணித்துளிகளில் உலகமானது மிக வேகமாய் போராடி கொண்டிருக்கும். இந்த கடைசி மணித்துளிகளில் உலகமானது மிக தீவிரமாய் போராடும். கர்த்தர் தன் சபையை தனக்கு முன்பாக மாசற்ற சபையாய், கரைதிரையற்ற பரிசுத்தமுள்ள சபையாய், பிழையற்ற சபையாய், மகிமையின் சபையாய் தனக்கு முன்பாய் நிறுத்தி கொள்வதற்காகத்தான் இந்த கடைசி நாட்களில் மிக வல்லமையாய் தன் வார்த்தைகளின் மூலமாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் சபையிடத்தில் எதிர்பார்க்கும் காரியம் எப்படிப்பட்டது? ஆனால் அதே சமயத்தில் உலகமானது எப்படி தேவ ஜனங்களை திசை திருப்பும்படிக்கு தந்திரமாய் போராடுகிறது? இதை குறித்துத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அதிகமாய் உணர்த்தி காட்டுகிறார். நீங்களும் நானும் எதை நோக்கி செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் தன் வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட இடைபட இருக்கிறார். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். தெய்வீக தரிசனத்தை தன் தாசனாகிய மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். இந்த தரிசனத்தின் கருப்பொருள் எப்படிப்பட்டது? எதனால் இந்த தரிசனம் மோசேக்கு அருளப்பட்டது? அதை கர்த்தருடைய ஆவியானவர் முதலில் நமக்கு சுட்டி காட்ட இருக்கிறார். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசியுங்கள்.
நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். என் ஜனங்களை எகிப்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வரும்படிக்கு நான் உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புகிறேன். அப்படி என்றால் நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புகிறேன். என் தரிசனம் எப்படிப்பட்டது? என் ஜனங்களை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொண்டு நான் வைத்திருக்கிற சிறந்த தேசமாகிய, சிங்காரமான தேசமாகிய, உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களை விட என் ஜனங்களுக்கென்று நான் பிரத்யேகமாய் பார்த்து வைத்திருக்கிற கானான் தேசத்திற்கு நீ என் ஜனங்களை கொண்டு வரும்படிக்கு, விடுவிக்கும்படிக்கு, என் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வரும்படிக்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அந்த தரிசனத்தின் கருப்பொருளை சற்று கவனித்து பாருங்கள். மோசே, நான் உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புகிறேன். எதற்காக? என் ஜனங்களை எகிப்திலிருந்து நீ வெளியே கொண்டு வர வேண்டும். எதற்காக கொண்டு வர வேண்டும்? நான் என் ஜனங்களுக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி என் ஜனங்கள் செயல்படுவதற்காக நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அனுப்புகிறார். தேவனுடைய தரிசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமையான திட்டத்தை கவனித்து பாருங்கள். இந்த கடைசி நாட்களிலும் கர்த்தர் மகிமையான தரிசனத்தை தன் சபைக்கு உணர்த்தி காட்டி அதை நோக்கி தன் சபையானது செயல்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் மிக வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற கடைசி நாட்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி போக வேண்டும். அதுதான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வைத்திருந்த தரிசனமாய் அன்றைக்கு இருந்தது. அதே போல சபையை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் வைத்திருக்கிற தரிசனம் எப்படிப்பட்டது? இந்த மண்ணின் காரியங்களை விட்டுவிட்டு மகிமையின் தரிசனத்தை நோக்கி, அதாவது கர்த்தர் நம்முடைய ராஜாவாகிய இரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகைக்காக தேவ ஜனங்கள் தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவன் வைத்திருக்கிற மகிமையான தரிசனமாக இருக்கிறது. அதை நோக்கித்தான் உங்களையும் என்னையும் கர்த்தருடைய ஆவியானவர் தன் வார்த்தையின் மூலமாய் உந்தி தள்ளி கொண்டிருக்கிறார். அதை நோக்கியே நம்மை செயல்பட வேண்டும் என்று சொல்லி நம்மோடு கூட தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த கடைசி நாட்களில் உலகமானது தேவ ஜனங்களை எப்படி திசை திருப்ப போராடும்? எதை நோக்கி தேவ ஜனங்கள் செயல்படுவார்கள்? தேவன் தன்னுடைய ஜனங்களை எதை நோக்கி செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களை உண்டி தள்ளுகிறார் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆனால் அதே சமயத்தில் உலகமானது தேவ ஜனங்களை திசை திருப்பும்படிக்கு எப்படி போராடும் என்பதையும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்ட இருக்கிறார். அதோடு கூட தேவ ஜனங்களில் ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் இந்த கடைசி நாட்களில் எதை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்தும் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்ட இருக்கிறார். தேவனின் தரிசனம், உலகத்தின் தரிசனம், தேவ ஜனங்களின் தரிசனம் என்று சொல்லி 3 வகையான காரியங்களை நமக்கு சுட்டி காட்ட இருக்கிறார். தேவனின் தரிசனம் எப்படிப்பட்டது? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்து அவர் வைத்திருக்கிற கானான் தேசத்தை நோக்கி கொண்டு போக வேண்டும் என்பது தேவனுடைய தரிசனம். அதே போல இந்த கடைசி நாட்களில் சபையை மகிமையின் சபையாய் தனக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும்படிக்கு இதோ திருடனை போல நான் வர இருக்கிறேன் என்று சொல்லி தன் இரகசிய வருகைக்கு சபையை ஆயத்தப்படுத்துவதுதான் தேவன் வைத்திருக்கிற மகிமையின் தரிசனம். ஆனால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தரிசனத்தை விட்டு, தெய்வீக தரிசனத்தை விட்டு சற்று திசை திருப்பப்பட்டார்கள் என்பதை நமக்கு சுட்டி காட்ட இருக்கிறார். தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமையான தரிசனத்தை விட்டு உலகமானது நம்மை திசை திருப்புவதற்கு எப்படி போராடும்? அதன் தரிசனம் எப்படிப்பட்டது? அதோடு கூட தேவ ஜனங்களின் மனநிலை அல்லது அவர்களுக்குள் இருக்கிற தரிசனம் எப்படிப்பட்டது என்பதையும்
கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றான். பார்வோன் சொல்லுகிற காரியத்தை சற்று கவனித்து பாருங்கள். பலியிடத்தானே வேண்டும், கர்த்தரை ஆராதிக்கத்தானே வேண்டும், தேசத்திலேயே பலியிடுங்கள், எகிப்து தேசத்திலேயே பலியிடுங்கள் என்று சொல்லி ஒரு பதிலை மோசேக்கு அவன் சொல்லுவதை நாம் இங்கு பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு காரியத்தையும் பார்வோன் சொன்னதை நாம் பார்க்க முடியும். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். எகிப்து தேசத்தில் உங்களுக்கு பலியிட விருப்பம் இல்லையா? பரவாயில்லை, புருஷர்களாகி நீங்கள் மாத்திரம் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் விரும்புகிற இடத்தில் போய் பலியிட்டு விட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறான். அவன் சொல்லுகிற காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் சபைக்கு சுட்டி காட்டுகிறார். எப்படி உலகமானது தேவ ஜனங்களை தெய்வீக தரிசனத்தை விட்டு திசை திருப்புவதற்காக தந்திரமாய் செயல்படும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். இன்னும் கூட பாருங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும். புருஷர்களாகி நீங்கள் மாத்திரம் போய் ஆராதியுங்கள் என்று சொன்னான். அதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். ஒட்டுமொத்தமாய் நீங்கள் அத்தனை பேரும் புறப்பட்டு போங்கள், ஆனால் உங்களுடையவைகள் மாத்திரம் எகிப்து தேசத்தில் இருக்கட்டும். உங்களுடைய ஆடுகளும் மாடுகளும் மாத்திரம் எகிப்து தேசத்தில் இருக்கட்டும். நீங்கள் அத்தனை பேரும் புறப்பட்டு போய் பலியிடுங்கள் என்று சொல்லுகிறான். அவன் சொல்லுகிற அந்த தந்திரமான காரியத்தை பாருங்கள். எகிப்திலேயே பலியிடுங்கள் என்று சொல்லி முதல் முறை சொன்னான். அப்படி என்றால் தேவ ஜனங்களாகிய நீங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு போய்விட வேண்டாம். உங்களுக்கு ஏற்றாற் பிரகாரம் எங்கள் தேசத்தை நாங்கள் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுகிறோம். எங்கள் தேசத்தை உங்களுக்கு ஏற்றாற் பிரகாரம் நாங்கள் மாற்றிக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி மிக தந்திரமாய் அவன் செயல்படுவதை சற்று கவனித்து பாருங்கள். பலியிடத்தானே வேண்டும். ஏன் எகிப்தை விட்டு வெளியே போகிறீர்கள்? எகிப்திலேயே பலியிடுங்கள். எகிப்திலேயே நீங்கள் தேவனை ஆராதிக்கத்தக்கதாய், நான் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறேன் என்று சொல்லி தந்திரமாய் செயல்படுகிறான். கடைசி நாட்களிலும் இப்படிதான் உலகமானது மிக தந்திரமாய் செயல்படும். நம்முடைய தேசத்தில் சுவிசேஷத்துக்கு சாதகமாய் ஏற்படுகிற சூழ்நிலைகள், நம்முடைய தேசத்தில் கர்த்தரை தொழுது கொள்ளத்தக்கதாய் மிக அருமையான காரியங்கள் கைகூடி வருவதினால் தேவ ஜனங்கள் தெய்வீக தரிசனத்தை விட்டு திசை திரும்பி போய்விடக்கூடாது. ஆனால் உலகமானது மிக தந்திரமாய் போராடும். எப்படி போராடும் பாருங்கள். இந்திய தேசத்தில் எவ்வளவு மாற்றம், எழுப்புதல் வந்துவிட்டது என்று சொல்லி போலியான ஒரு எழுப்புதலை கண்களுக்கு நேராக காட்டி தெய்வீக தரிசனத்தை கண்களை விட்டு மறைத்து போடுவதற்காக உலகமானது தந்திரமாய் போராடும். பலியிடத்தானே வேண்டும், ஆராதிக்கத்தானே வேண்டும். தேசத்திலேயே பலியிடுங்கள். அதுதான் தேவனுடைய தரிசனமா? அதுதான் கர்த்தருடைய தரிசனமா? இல்லை. என் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வெளியேற வேண்டும். நான் வைத்திருக்கிற கானான் தேசத்தை வந்து அடைய வேண்டும். அதுதான் தேவனுடைய தெய்வீக தரிசனம். ஆனால் உலகம் எவ்வளவு தந்திரமாய் தன்னை மாற்றிக்கொள்வது போல மாற்றிக்கொண்டு தேவ ஜனங்களின் தெய்வீக தரிசனத்தை விட்டு அவர்களை திசை திருப்பும்படிக்கு எவ்வளவு தந்திரமாய் போராடுகிறது பாருங்கள்.
தேசம் தேவ ஜனங்களுக்கு ஏற்றாற் பிரகாரம் மாற்றப்படுவது எழுப்புதல் அல்ல. எழுப்புதல் அல்ல. நம்முடைய தேசத்தில் ஏற்படும் சில மாற்றங்கள், சுவிசேஷ வாசல்கள் திரளாய் திறக்கப்படுவது எழுப்புதல் போல காணப்பட்டாலும் எது மெய்யான எழுப்புதல் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்ட இருக்கிறார். பார்வோன் சொல்லுகிற அந்த தந்திரமான காரியத்தை பாருங்கள். அவனுடைய நோக்கம் எல்லாம் என்ன? ஆராதியுங்கள், ஆனால் எகிப்தை விட்டு மாத்திரம் போய்விடாதிருங்கள். அப்படி என்றால் தேவனை தொழுது கொள்ளுங்கள், ஆனால் எகிப்தை விட்டு மாத்திரம் வெளியே போய்விடக்கூடாது. அப்படிதான் இந்திய தேசத்தில் ஏற்படும் மாற்றங்கள், தேவ ஜனங்களுக்கு சாதகமாக ஏற்படும் மாற்றங்கள் உங்கள் தெய்வீக தரிசனத்தை குருடாக்கி போடும் என்று சொன்னால் அது எழுப்புதல் இல்லை. தேவன் வைத்திருக்கிற பரம தரிசனத்தை நோக்கி உங்களையும் என்னையும் உந்தி தள்ளாத எந்த காரியமும் எழுப்புதல் அல்ல. ஆனால் இந்த கடைசி நாட்களில் மாயையான தோற்றத்தை, எழுப்புதல் போன்ற மாயையான தோற்றங்களை சத்துருவானவன் மிக தந்திரமாய் விதைத்து கொண்டிருக்கிறான். அவன் நோக்கமெல்லாம் என்ன? தேவ ஜனங்களின் தெய்வீக தரிசனத்திலிருந்து அவர்களை திசை திருப்பி அவர்கள் மனக்கண்களை குருடாக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். தேசத்திலேயே பலியிடுங்கள் என்று சொன்னான். அது மாத்திரமல்ல, புருஷர்களாகி நீங்கள் மாத்திரம் புறப்பட்டு போய் ஆராதியுங்கள், உங்களுக்கென்று நான் என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன். எகிப்தை விட்டு புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். சரி, புருஷர்களாகிய நீங்கள் மாத்திரம் புறப்பட்டு போய்விடுங்கள். எவ்வளவு தந்திரமாய் பார்வோன் செயல்படுகிறான் பாருங்கள். அவனுக்கு நன்றாய் தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் குடும்பத்தை எகிப்திலேயே விட்டுவிட்டு தேசத்தை விட்டு புறப்பட்டு போய் எந்த இடத்திற்கு போனாலும் மீண்டும் தங்கள் குடும்பத்தை சேர்த்துக் கொள்வதற்காக திரும்பி வந்துத்தான் ஆக வேண்டும் என்பது அவனுக்கு நன்றாய் தெரியும். தேசத்தை விட்டு போங்கள், ஆனால் உங்கள் மனைவிகள், உங்கள் பிள்ளைகள் தேசத்தில் நிறுத்தப்படட்டும். நீங்கள் மாத்திரம் புறப்பட்டு போங்கள். ஜெயம் கிடைத்தது போல காணப்படலாம். மோசே எகிப்து தேசத்தில் கடந்து வந்த பொழுது தேவனின் தெய்வீக தரிசனத்தை நிறைவேற்றுவதில் மாத்திரம் மிக உறுதியாய் காணப்பட்டார். மிக உறுதியாய் காணப்பட்டார். கொஞ்சமாகிலும் அந்த தரிசனத்தை விட்டு இங்கும் அங்கும் அவர் விலகி போகவில்லை. பார்வோன் தான் இப்படி சொல்லுகிறானே, அவனே இவ்வளவு தூரம் மனதை மாற்றிக்கொண்டானே, ஏன் நாமும் கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாது என்று சொல்லி தெய்வீக தரிசனத்தை எந்த இடத்திலும் மோசே விட்டு கொடுக்கவில்லை, விட்டு கொடுக்கவில்லை. ஆனால் இந்த கடைசி நாட்களில் நம்முடைய தேசத்தில், உலகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் உங்கள் தெய்வீக தரிசனத்தை விட்டு உங்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறதா? உங்கள் தெய்வீக தரிசனத்தை விட்டு உங்களை கீழே இறங்கி வர பண்ணி கொண்டிருக்கிறதா? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களே, இன்றைக்கு தெய்வீக தரிசனத்தை விட்டுவிட்டு வேறு பக்கமாய் கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? புறப்பட்டு போங்கள். புருஷர்களாகி நீங்கள் மாத்திரம் புறப்பட்டு போங்கள். அப்படி என்றால் உங்கள் மனைவிகள், உங்கள் பிள்ளைகள் எகிப்தில் நிறுத்தப்படட்டும். ஏனென்றால் சத்ருவுக்கு நன்றாய் தெரியும், சத்ருவுக்கு நன்றாய் தெரியும் உங்களுடையதை அவன் தன் வசப்படுத்துவான் என்று சொன்னால் வெகு சீக்கிரத்தில் உங்களையும் தன் வசத்தில் வைத்துக் கொள்வது உறுதி என்பது அவனுக்கு நன்றாய் தெரியும். உங்களுடைய காரியங்களை அவன் அடிமைத்தனத்தில் வைத்திருப்பான் என்று சொன்னால் வெகு சீக்கிரத்தில் உங்களை அவன் அடிமைப்படுத்தி விடுவான் என்பது அவனுக்கு நன்றாய் தெரியும். அது மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். உங்களுடையவைகள் இங்கு நிறுத்தப்படட்டும், நீங்கள் புறப்பட்டு போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், பலியிடுங்கள். உங்களுடைய காரியங்கள் மாத்திரம் இங்கு நிறுத்தப்படட்டும். மிக தந்திரமாய் செயல்படுகிறான் பார்வோன். அவனுக்கு நன்றாய் தெரியும் தேவ ஜனங்களின் காரியங்களை அவன் தன் வசத்தில் திருப்பிக் கொள்வான் என்று சொன்னால் தேவ ஜனங்களையும் தன் பக்கம் வெகு எளிதில் திருப்ப முடியும் என்பது அவனுக்கு மிக நன்றாய் தெரியும். தேவ ஜனமே, இதுதான் உலகத்தின் தரிசனம்.
மாயையான எழுப்புதல் போன்ற ஒரு தோற்றத்தை உலகத்தில் கொண்டு வரும். எழுப்புதல் வந்துவிட்டது போல தேவ ஜனங்களுக்கு காணப்படும். பிரம்மாண்டமான மேடைகள், திரளான ஜனங்கள் கூடி ஆரவாரம் செய்கிற சத்தம், எண்ணிக்கை கடங்காத ஜனங்கள் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாய் தேசத்தில் ஏற்படும் மாற்றங்கள், இந்திய தேசத்தில் நற்செய்தியை அறிவிப்பதற்கு எந்தவித தடையும் இல்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படத்தக்கதான மாற்றங்கள், இந்தியாவில் மாத்திரமல்ல ஒட்டுமொத்த உலகத்திலும் ஏற்படும் இந்த மாற்றங்கள், இவைகள் எல்லாம் எழுப்புதல் போல நமக்கு காணப்படலாம், எழுப்புதல் போல காணப்படலாம். ஆனால் எது மெய்யான எழுப்புதல் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு கூட இடைபட இருக்கிறார். உங்கள் தெய்வீக தரிசனத்தை விட்டு, தேவன் வைத்திருக்கிற மகிமையின் தரிசனத்தை விட்டு எந்த காரியங்கள் நம்மை திசை திருப்பினாலும், அவைகள் மிகப்பெரிய எழுச்சி போல காணப்பட்டாலும் அவைகள் எழுப்புதல் அல்ல, எழுப்புதல் அல்ல. பார்வோனின் தந்திரம், பார்வோனின் தந்திரம். நோக்கமெல்லாம் ஒன்றுதான், ஒரே ஒரு காரியம்தான். தேவ ஜனங்களை கர்த்தரின் வருகைக்கென்று அவர்களை ஆயத்தப்படுத்த விடாதபடிக்கு பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தேவ ஜனங்கள் தங்களை கர்த்தரின் வருகைக்கென்று ஆயத்தப்படுத்திவிடக்கூடாது. அதற்காக எந்த வகையிலாவது அவர்களுடைய மதியை மயக்கத்தக்கதாய், எந்த வகையிலாவது அவருடைய மனக்கண்களை குருடாக்கத்தக்கதாய் போராடிக்கொண்டே இருப்பான். மாமிச ரீதியாகவோ அல்லது ஆவிக்குரிய ரீதியாகவும் தேவ ஜனங்களின் கண்களை குருடாக்கும்படிக்கு போராடுவான், தந்திரமாய் செயல்படுவான். எழுப்புதல் போன்ற மாய தோற்றங்களை உண்டு பண்ணுவான். எழுப்புதல் போல அது காணப்படும். எகிப்தில் மாற்றமா? எகிப்திலேயே கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதான சூழ்நிலையா? ஆனால் அதுவல்ல தேவனுடைய திட்டம், அதுவல்ல தேவனுடைய தரிசனம். மாறாக என் ஜனங்கள் நான் வைத்திருக்கிற இலக்கை நோக்கி வந்து அடைய வேண்டும், அதுவே என் தரிசனம். அதை நோக்கியே கர்த்தருடைய ஆவியானவர் தன் வார்த்தையின் மூலமாய் தேவ ஜனங்களை உந்தி தள்ளி கொண்டிருக்கிற கடைசி நாட்கள் இது, கடைசி நாட்கள் இது. எகிப்தில் ஏற்படும் மாற்றங்கள் எழுப்புதல் அல்ல, உலகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் எழுப்புதல் அல்ல. தேவ ஜனங்களாகி உங்களுக்கும் எனக்கும் சாதகமாய் உலகத்தில் காணப்படும் மாற்றப்படும் காரியங்கள் எழுப்புதல் அல்ல, எழுப்புதல் அல்ல. உங்கள் தெய்வீக தரிசனத்தை குருடாய் போகத்தக்கதாய் கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையின் திட்டத்தை நோக்கி தேவ ஜனங்கள் முன்னேறி போக முடியாதபடிக்கு உலகமானது தந்திரமாய் செய்கிற காரியங்கள் எழுப்புதல் அல்ல. மீண்டும் வாசியுங்கள், யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 25வது வசனம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலேதானே பலியிடுங்கள் என்றார். தேசத்தில் தானே பலியிடுங்கள். பார்வோனுக்குள் மாற்றம் ஏற்பட்டது போல் தானே காணப்படுகிறது. உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள், எகிப்திலேயே பலியிடுங்கள். கர்த்தரை எகிப்தில் ஆராதிப்பதற்கு தடை இல்லை, பலியிடுங்கள். ஆனால் மோசேயும் ஆரோனும் பார்வோனின் தரிசனத்திற்கு தங்களை வளைந்து கொடுத்தார்களா? இல்லை. ஒரே ஒரு நோக்கம்தான், ஜனங்களை எகிப்தை விட்டு புறப்பட்டு வெளியே கொண்டு வர வேண்டும். கடைசி நாட்களில் உலகம் தந்திரமாய் போராடும். இது உலகத்தின் தரிசனம். தேவ ஜனங்களின் மனநிலை எப்படி காணப்பட்டது? அதே போன்ற மனநிலை தான் இந்த கடைசி நாட்களிலும் பல பேருக்குள் காணப்படுகிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தரிசனத்தோடு கூட வந்து சந்தித்த மோசே, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் எப்படிப்பட்ட தரிசனம் காணப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு கூட்டத்திற்குள் எப்படிப்பட்ட மனநிலைமை காணப்பட்டது? அதே போன்ற மனநிலைதான் இந்த கடைசி நாட்களிலும் தேவ ஜனங்களில் பல பேருக்குள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ ஜனங்களின் மனநிலை, அவர்கள் தரிசனம் எப்படிப்பட்டதாய் இருந்தது? யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில்
12வது வசனத்தை வாசியுங்கள். நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? தேவ ஜனங்களின் மனநிலை எப்படியாய் காணப்பட்டது? மோசே, கானான் தேசம் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எகிப்திலேயே கொஞ்சம் மாற்றம் ஏற்படட்டும், சுமைகளின் அளவு குறைந்து போகட்டும், எகிப்தில் எங்களுக்கு கொஞ்சம் சுகம் உண்டாகட்டும். இதுதான் தேவ ஜனங்களின் மனநிலையாய் காணப்பட்டது. தேவ ஜனங்களில் ஒரு கூட்டம் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக மிக தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு கூட்டமோ, கானான் தேசம் எல்லாம் வேண்டாம், எகிப்திலேயே மாற்றம் ஏற்படட்டும், எகிப்தில் லகு உண்டாகட்டும் என்று சொல்லி தேவ ஜனங்களுக்குள் ஒரு கூட்டத்திற்குள் இப்படிப்பட்ட மனநிலை காணப்பட்டது. மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? பாருங்கள், மோசேக்கு அவர்கள் நினைவுபடுத்தி காட்டுகிறார்கள். நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் அல்லவா, நீர் வந்து தெய்வீக தரிசனம் என்று சொல்லி எங்களோடு கூட பேசினீர், கர்த்தர் எனக்கு தரிசனம் தந்தார், இதை நோக்கி செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார் என்றெல்லாம் நீர் சொன்ன பொழுது நாங்கள் உமக்கு ஒன்றை சொல்லவில்லையா? எகிப்திற்கு வேலை செய்யும்படிக்கு எங்களை சும்மா விட்டுவிடும், இதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், முடிந்தால் ஒன்று செய்யும், எகிப்திலேயே லகு உண்டாகத்தக்கதாய் மாற்றத்தை உண்டு பண்ணும். தேவ ஜனங்களின் மனநிலை இந்த கடைசி நாட்களிலும் பல பேருக்குள் அப்படித்தானே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசத்தில் ஒரு மாற்றம் வந்தால் போதும், கொஞ்சம் உலகத்தில் கொஞ்சம் மாற்றம் வந்தால் போதும், தரிசனத்தை மழுங்கடிக்கும்படிக்கு, தெய்வீக தரிசனத்தை அவர்கள் கண்களில் இருந்து திசை திருப்பும்படிக்கு எவ்வளவு தந்திரமாய் அவர்கள் மனம் மயக்கப்படுகிறது என்பதை பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவரும் இதை குறித்து தான் தீர்க்க தரிசனமாய் முன்னுரைத்திருக்கிறார். கடைசி நாட்களில் இப்படிதான் பல பேருக்குள் மனநிலை காணப்படும் என்று சொல்லி கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள். 2 தீமோத்தேயுவின் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாய் தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக்கொண்டு, பாருங்கள், அவர்களுடைய சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்கள், அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை குறித்து பேசுகிற போதகர்கள், அவர்கள் மனம் எதை நாடுகிறதோ அதை குறித்த பிரசங்கங்கள், அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை குறித்தே வெளிப்படுத்தப்படுகிற பிரசங்கங்கள், சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை எப்படி சேர்த்துக் கொள்கிறார்களாம் பாருங்கள். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாய் தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அப்படி என்றால் கடைசி நாட்களில் ஜனங்களின் மனநிலைக்கு ஏற்ப போதிக்கிற போதகர்கள் திரளாய் பெருகுவார்கள். ஜனங்களுடைய உள்ளத்தின் எண்ணங்களுக்கு ஏற்ப அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை குறித்தே பேசுகிற ஒரு கூட்டம். ஜனங்கள் உலக காரியங்களை விரும்புவார்கள், செல்வ செழிப்பை விரும்புவார்கள், சுகபோகமான வாழ்க்கையை விரும்புவார்கள். அதை உனக்கு கொடுக்கத்தக்கதா, அது உங்களுக்கு கிடைக்கும், அது இப்படி கிடைக்கும் என்றெல்லாம் பேசுகிற பிரசங்கங்கள் தானே பல பேர் விரும்பி கேட்கிற பிரசங்கங்களாய் காணப்படுகிறது. மறுரூபம் அடையுங்கள், பரிசுத்தம் அடையுங்கள், கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய வார்த்தைக்கென்று
வைராக்கியம் கொள்ளுங்கள், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள், அர்ப்பணிப்பில் வளர்ந்து வாருங்கள், உலகத்தில் இருந்து உங்களை வேறு பிரித்துக் கொள்ளுங்கள், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், மண்ணாசையை வெறுத்து விடுங்கள், பொன்னாசையை வெறுத்து விடுங்கள், கர்த்தரண்டையிலே கிட்டி சேர ஆரம்பியுங்கள் என்கிற கர்த்தருடைய தெய்வீக வார்த்தைகளை, ஆரோக்கியமான உபதேசங்களை எத்தனை பேர் செவி கொடுத்து கேட்கிறார்கள்? கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் முன்னுரைத்திருக்கிறார். வாசியுங்கள். 2 தீமோத்தேயின் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். சத்தியத்துக்கு செவியை விலக்கி, சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கட்டுக்கதைகள், கட்டுக்கதைகள். அதிலும் இந்த கடைசி நாட்களில் எத்தனை போதகர்கள் திரளான கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். திரளான கட்டுக்கதைகள், திரளான கட்டுக்கதைகள். ஒவ்வொரு பிரசங்கத்திலும் தாங்கள் கண்டதாய், பார்த்ததாய், கேட்டதாய் அவர்கள் மனதின் யூகங்களையும் மனதின் கற்பனைகளையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட தரிசனங்கள் போல வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற கட்டுக்கதைக்காரர்கள் கடைசி நாட்களில் பெருகி இருக்கிற கடைசி நாட்கள் இது. கடைசி நாட்கள் இது. தேவ ஜனங்களின் மனநிலை அன்றைக்கு எப்படி காணப்பட்டதோ அதே போலத்தான் இந்த கடைசி நாட்களிலும் பல பேருக்குள் இப்படிப்பட்ட மனநிலை காணப்படுகிறது. எகிப்தில் லகு உண்டாகட்டும், எங்கள் வாழ்க்கை தரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படட்டும். இந்த தரிசனம் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், தெய்வீக தரிசனம் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், கானானுக்கு போதல் வேண்டாம். எகிப்திலேயே மாற்றம் உண்டாகட்டும், எகிப்திலேயே மாற்றம் உண்டாகட்டும். தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை திரளாய் சேர்த்துக் கொள்ளுகிறார்கள், திரளாய் சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். வாசியுங்கள். மீகா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். மனம் போகிற போக்கின்படி போய், மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன், அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் திராட்சை ரசத்தையும் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து, மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றான். நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்று சொன்னால் அவனே அவனே இந்த ஜனத்திற்கு ஏற்ற பிரசங்கியாய் இருப்பான். இந்த ஜனத்திற்கு ஏற்ற பிரசங்கியாய் இருப்பான். தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். மனம் போகிற போக்கின்படி அபத்தமானதை உரைத்து திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து ஒருவன் பேசுவான் என்று சொன்னால் அவனே இந்த ஜனங்களுக்கு ஏற்ற பிரசங்கியாய் இருப்பான். அபத்தமானதை பேசி, அபத்தமானதை இந்த கடைசி நாட்களில் எத்தனை பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வாய்களை திறந்தாலே அபத்தமான காரியங்கள், இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் என்று சொல்லி எத்தனையோ காரியங்களை, அபத்தமான காரியங்களை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிற கட்டுக்கதைக்காரர்கள் திராட்சை ரசத்தை குறித்து பேசுகிறார்கள். திராட்சை ரசம் என்பது எதை காட்டுகிறது? செழிப்பை குறித்து பேசுகிறார்கள், செழிப்பை குறித்து பேசுகிறார்கள். எகிப்தில் உன் நிலையை கர்த்தர் மாற்றுவார். இந்திய தேசத்தில் செழிப்பு ஏற்படும், இந்திய தேசத்தில் பெரிய செழிப்பு ஏற்படும், இந்திய தேசத்தில் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும், வேலை வாய்ப்புகள் உருவாகும். திராட்சை ரசத்தை குறித்து பிரசங்கிக்கிறவன் ஏற்புடைய பிரசங்கியாராய் காணப்பட்டு கொண்டிருக்கிறான். மதுபானத்தை குறித்து பேசுகிறவன் எப்படி வேண்டுமானாலும் இரு, எப்படி வேண்டுமானாலும் இரு. நீ செய்த பாவங்கள், செய்ய போகிற பாவங்கள், செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் அத்தனைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லா கணக்கையும் தீர்த்து விட்டார். நீ எப்படி இருந்தாலும் உன்னை பரலோகத்துக்கு கர்த்தர் கொண்டு போய் விடுவார். மதுபானத்தை குறித்து பேசுகிற கூட்டம் ஒன்று இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை தான் கர்த்தர் அங்கு உணர்த்தி காட்டுகிறார். அபத்தமானதை பேசுகிறவர்கள், செழிப்பை குறித்து பேசுகிறவர்கள், பாவ வாழ்க்கையில் இருந்தாலும் ஒன்றும் பாதிப்பில்லை என்று சொல்லி பேசுகிறவர்கள் இந்த கடைசி நாட்களில் பெருகி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? கர்த்தருடைய ஆவியானவர் 3 தரிசனங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக உணர்த்தி காட்டுகிறார். ஒன்று தேவன் வைத்திருக்கிற தெய்வீக தரிசனம், இன்னொன்று உலகமானது உங்களை திசை திருப்பும்படிக்கு போராடி கொண்டு தன்னுடைய காரியங்களை உங்களுக்குள் திணிக்கத்தக்கதாய் உலகத்தின் தரிசனம்.
அதோடு கூட மூன்றாவது, உங்களுக்குள் காணப்படும் உங்கள் மனநிலை. எதை நோக்கி உங்கள் மனமானது திருப்பப்படுகிறது என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார். 3 தரிசனங்கள். எதை நோக்கி நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? ஏனென்றால் இது கடைசி நாட்கள், கடைசி மணித்துளிகள். இது எப்படிப்பட்ட ஒரு நேரமாய் காணப்படுகிறது? ராக்காலம் கொஞ்சம் கொஞ்சமாய் நெருங்கி வந்து கொண்டிருக்கிற கடைசி நாட்கள். கர்த்தர் தன் சபையை மகிமையின் சபையாய் மாற்றிக்கொள்வதற்காக மிக தீவிரமாய் தன் வார்த்தை மூலமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஆச்சரியமான ஒரு நேரம் இது. ஆனால் அதே சமயத்தில் இது எப்படிப்பட்ட ஒரு நேரமாய் காணப்படுகிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். புத்தியுள்ள கன்னிகைகளும் புத்தியற்ற கன்னிகைகளும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற கடைசி நாட்கள் இது. கடைசி நாட்கள். ஆயத்தத்தோடு கூட புறப்பட்டு வந்தவர்களும் ஆயத்தமில்லாமல் புறப்பட்டு வந்தவர்களும் மந்த நிலையை அடைந்த ஒரு கடைசி நாட்கள் இது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தன் சபையை உயிர்ப்பிக்கும்படி, தட்டி எழுப்பும்படி, தன் வார்த்தைக்கு நேராய் திருப்பும்படி, தன் தெய்வீக தரிசனத்தை நோக்கி உந்தி தள்ளும்படி கடைசி நாட்களில் போராடி கொண்டிருக்கிறார். சற்று கவனித்து பாருங்கள். பார்வோனின் தரிசனமும் தேவஜனங்களில் ஒரு கூட்டத்தின் தரிசனமும் ஒத்துப்போவதை உங்களால் பார்க்க முடியும். பார்வோனின் தரிசனம் எப்படிப்பட்டதாக இருந்தது? பலியிடுங்கள், ஆராதியுங்கள், எகிப்தை விட்டு வேண்டுமென்றாலும் புறப்பட்டு போங்கள், ஆனால் உங்களுடையது இங்கு நிறுத்தப்படட்டும், இங்கேயே பலியிடுங்கள், என்னை நான் மாற்றிக்கொள்ளுகிறேன், என் தேசத்தை உங்களுக்கு ஏற்ற பிரகாரம் மாற்றிக்கொள்ளுகிறேன், ஆனால் ஒன்று மாத்திரம் செய்யாதிருங்கள், எகிப்தை விட்டு மாத்திரம் புறப்பட்டு போகக்கூடாது. இது பார்வோனின் தரிசனம். தேவ ஜனங்களில் ஒரு கூட்டத்தின் தரிசனம் எப்படியாயிருந்தது? கானான் தேசம் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எகிப்தியருக்கு வேலை செய்யும்படி எங்களை சும்மா விட்டுவிடும், எகிப்தில் மாத்திரம் கொஞ்சம் லகு உண்டாகட்டும், கொஞ்சம் மாற்றம் உண்டாகட்டும். அப்படி என்றால் பார்வோன் தேவஜனங்களை விட மனமற்றவனாய் இருக்கிறான். தேவஜனங்களில் ஒரு கூட்டம் பார்வோனையும் எகிப்தையும் விட மனமற்றவர்களாய் இருக்கிறார்கள். இரண்டும் ஒத்துப்போவதை உங்களால் நிதானிக்க முடிகிறதா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தி காட்டுகிற காரியங்களை உங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? பார்வோனும் விடுவதா இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு கூட்டமும் எகிப்தை விடுவதா இல்லை. இரண்டும் ஒத்துப்போகிறது. ஆனால் இதன் நடுவில் தெய்வீக தரிசனத்தை பெற்றவர்கள் விசுவாசத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தவான்களுக்கு என்று ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராடி கொண்டிருக்கிற கடைசி நாட்கள். ஏனென்றால் தரிசனம் பெற்றவர்களும் தரிசனம் பெறாதவர்களும் ஒரு ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிற இந்த கடைசி நாட்கள் இது. புத்தி உள்ள கன்னிகைகளும் புத்தியற்ற கன்னிகைகளும் ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தட்டி எழுப்பத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை மகிமையின் சபையாய், புத்தியுள்ள கன்னிகையை மகிமையின் சபையாய் நிறுத்தும்படிக்கு இந்த கடைசி நாட்களில் வல்லமையாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தேவஜனமே, எகிப்தில் ஏற்படும் மாற்றங்கள் எழுப்புதல் இல்லை. இந்திய தேசத்தில் ஏற்படும் மாற்றங்கள் எழுப்புதல் இல்லை. உலகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் எழுப்புதல் இல்லை. மாறாக தேவ சபையானது தெய்வீக தரிசனத்தை நோக்கி திரும்புவதுதான் மெய்யான எழுப்புதல். தேவ ஜனங்கள் கர்த்தரின் ரகசிய வருகைக்காக தங்களை தீவிரமாய் ஆயத்தப்படுத்துவதுதான் மெய்யான எழுப்புதல். ஆனால் சத்ருவானவன் தந்திரமாய் செயல்படுவான். உலகத்தின் பொருளாதாரம் திடீரென்று எழும்பினாலும் சரி, வேலை வாய்ப்புகள் பெருகினாலும் சரி, இந்திய தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம், இந்திய தேசத்தில் சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படுகிறது,
அப்படி நடக்கட்டும். ஆனால் அதில் திருப்தி அடைந்து விடக்கூடாது. இன்றைக்கும் பாருங்கள், ஒரு கூட்டம் எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களின் மனநிலைக்கு ஏற்றார் பிரகாரம் அவருடைய மனநிலை எப்படி காணப்பட்டது? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களின் மனநிலை எப்படி காணப்பட்டது? எகிப்தில் லகு உண்டாகட்டும் என்று சொல்லி அவர்கள் மனநிலை காணப்பட்டது. அதற்கேற்றார் பிரகாரம் ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருக்கத்தானே செய்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களின் மனநிலைக்கு ஏற்றார் பிரகாரம் இன்றைக்கு தேவ ஜனங்களின் மனநிலையும் ஒத்துப்போகிறதை, பல பேருக்குள் ஒத்துப்போவதை நாம் பார்க்க முடியும். இந்தியாவில் மாற்றம் ஏற்படட்டும், பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படட்டும், வேலை வாய்ப்புகள் பெருகட்டும், இப்படியெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். ஆனால் கர்த்தரின் நோக்கமெல்லாம் ஒன்றுதான், தன் ஜனங்கள் தெய்வீக தரிசனத்தை நோக்கி திரும்ப வேண்டும். இதை குறித்துத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த தேவ செய்தியை கேட்கிற பல பேருக்குள் இதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை இருக்காது. இது எப்படி இந்தியாவில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பது அப்படி என்றால் இவருக்கு விருப்பம் இல்லையா? இந்தியாவில் ஒரு மாற்றம் ஏற்படுவது இவர்களுக்கு விருப்பமில்லை போல் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தேவ ஜனங்களை ஒரு மந்த நிலைக்கு கொண்டு போவார்கள் என்றெல்லாம் சொல்லி எங்களை குறித்தும் பல பேர் பேசலாம். ஆனால் தெய்வீக தரிசனத்தை நோக்கி சபையை மகிமையின் சபையாய் மாற்றுவதுதான் மெய்யான எழுப்புதல் என்கிற தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் ஜனங்களை உந்தி தள்ளுவதுதான் மெய்யான எழுப்புதல் என்பதை தேவ ஜனங்களுக்குள் திணிக்கும்படிக்கு இந்த கடைசி நாட்களில் போராடத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை எழுப்பி வைத்திருக்கிறார். ஏனென்றால் ஒரு கூட்டம், கடைசி நாட்களில் ஒரு கூட்டம் தேவ ஜனங்களின் இருதயத்துக்கு ஏற்றார் பிரகாரம் தங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். தேவ ஜனங்களில் ஒரு கூட்டம் தங்கள் இச்சைகளுக்கேற்ற பிரசங்கியார்களை தேடுவதினால் அதற்கேற்றார் பிரகாரம் தங்களை மாற்றிக்கொள்ளுகிற அநேகர் இந்த கடைசி நாட்களில் எழும்பி இருக்கிறார்கள். ஆனால் எது எழுப்புதல்? தேவ ஜனங்களை தேவனின் தெய்வீக தரிசனத்தை நோக்கி திருப்புவதுதான் மெய்யான எழுப்புதல். வாசியுங்கள், எபேசியரின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசியுங்கள். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். சபையை எப்படி தனக்கு முன்பாக நிறுத்த அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார்? தேவஜனமே, உங்களையும் என்னையும் அவர் எப்படி நிறுத்த வேண்டும் என்பதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். பெரிய மாட மாளிகையில் நீங்களும் நானும் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் ஆஸ்தி அந்தஸ்துகளை வாரி குவிக்க வேண்டும். இதற்காக ஆண்டவர் சிலுவையிலே தன் இரத்தத்தை சிந்தினாரா? இதற்காக சொல்லனா வேதனைகளை தன்மேல் சுமந்து கொண்டாரா? இதற்காகத்தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரா? இல்லை. மாறாக மகிமையின் சபையாய், கரை திரையற்ற பிழையற்ற மாசற்ற சபையாய், மகிமையின் சபையாய் தனக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக தம்மைத்தாமே கையளித்த ஆண்டவர். ஆனால் இந்த பரம தரிசனத்தை தேவ ஜனங்களிடத்தில் வந்து சொல்லும் பொழுது தேவ ஜனங்களில் ஒரு கூட்டம் எப்படி செயல்படும் தெரியுமா? அன்றைக்கு தேவ ஜனங்களில் ஒரு கூட்டம் இப்படிதான் செயல்பட்டது. அதே போலத்தான் செயல்படுவார்கள். வாசியுங்கள், யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 9வது வசனம். இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னார். எந்த பிரகாரமாய் சொன்னார்? எதை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார்? இஸ்ரவேல் ஜனங்களின் மனநிலை என்ன? எகிப்தில் மாற்றம் ஏற்படட்டும். பார்வோனின் தரிசனம் என்ன? தேசத்திலேயே பலியிடுங்கள். அந்த பிரகாரம் மோசே வந்து சொன்னாரா? இல்லை.
8வது வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். தேவனின் தெய்வீக தரிசனத்தின் பிரகாரம் இந்த பிரகாரமாய் ஜனங்களுக்கு சொன்னார். எதை குறித்து சொன்னார்? எகிப்து நமக்கு உரியதல்ல, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி நாம் புறப்பட்டு போகிறோம். தெய்வீக தரிசனத்தை குறித்து தேவ ஜனங்களிடத்தில் மோசே வெளிப்படுத்துகிறார், இந்த பிரகாரம் பேசுகிறார். ஆனால் தேவ ஜனங்களோ அதற்கு எப்படி பதில் சொல்லுகிறார்கள்? தேவ ஜனங்களின் அசைவு அப்பொழுது எப்படியாய் காணப்பட்டது? 9வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள். என்னையா பிரசங்கம் இது? இந்த நாட்களில் வருமானம் இல்லாமல் எவ்வளவு நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளை நடத்துவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்கள் குடும்பத்தின் வேதனை குறித்து பேசுவதை விட்டுவிட்டு, என் குடும்பத்தின் வருமானத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவதை விட்டுவிட்டு, நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும், அதை குறித்து பேசுவதை விட்டுவிட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகிறோம். கர்த்தர் வைத்திருக்கிற தேசத்தை நோக்கி போகிறோம். இதை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு மனம் இல்லை. இன்றைக்கு அப்படித்தானே இருக்கிறது. இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும் முடங்கி போயிருக்கிற இந்த நாட்களில் மிக குறிப்பாக நம்முடைய தேசத்தில் நம்முடைய ஜனங்கள் மிக அதிகமாய் வருமானத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மனநிலை, பெரும்பான்மையானவர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது? ஏன் வருமானத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டு விட்டது. பல பேருடைய வருமானம் பாதியாய் குறைந்து விட்டது. இன்னும் ஒரு சில பேருக்கு வருமானமே இல்லை. பல பேர் வேலையை இழந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தரின் வருகைக்கு ஆயத்தமாகுங்கள், தெய்வீக தரிசனத்தை நோக்கி திரும்புங்கள் என்று சொன்னால், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மனமடிவின் நிமித்தம் தெய்வீக தரிசனத்திற்கு செவி கொடுக்கவில்லை. இன்றைக்கும் ஒரு கூட்டம் அப்படித்தானே இருக்கிறது. என்ன பிரசங்கம் இது? எப்பொழுதுமே கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுதல் தானா? உனக்கு வேலை கிடைக்கும், இந்த வேலை போனால் என்ன, கர்த்தர் இதை விட உனக்கு பல மடங்கு வருமானம் உள்ள ஒரு நல்ல வாசலை திறந்து தருவாரே, பயப்படாதே, உன் குடும்பத்துடைய காரியங்கள் எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றுவார். இப்படியெல்லாம் ஆசீர்வாதமாக பேசினா பல பேர் மிக விரும்பி கேட்க ஆரம்பிப்பார்கள். எகிப்தில் லகு உண்டாக வேண்டும் என்கிற பிரசங்கத்தை தான் செவிகள் திறந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் எகிப்தை விட்டு புறப்பட்டு போவதற்கு நம்மை தீவிரமாய் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற தெய்வீக தரிசனத்தின் வார்த்தைகளை குறித்து பேசும் பொழுது பல பேரின் செவிகள் அடைக்கப்படுகிறது, இருதயங்கள் அடைக்கப்படுகிறது. ஏன்? பார்வோனின் தரிசனத்துக்கு ஏற்றார் பிரகாரம் மாறிக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களில் ஒரு கூட்டம் எகிப்தில் இருந்து என் தேவ ஜனங்களை நான் விடுவிப்பது இல்லை, தேவ ஜனங்களை எகிப்திலிருந்து நான் அனுப்புவதில்லை என்று சொல்லி தீவிரமாய் போராடும் பார்வோன், எகிப்தை நாங்களும் விடுவதில்லை என்று சொல்லி தீவிரமாய் போராடி கொண்டிருக்கும் தேவ ஜனங்களில் ஒரு கூட்டம். அவர்களுக்கு ஏற்றார் பிரகாரம் இந்த கடைசி நாட்களில் அவர்களின் சுய இச்சைகளுக்கு ஏற்றார் பிரகாரம் பிரசங்கித்து கொண்டிருக்கிற திரளான போதகர்கள், ஜனங்களின் இச்சைகளுக்கு ஏற்றார் பிரகாரம் பேசிக்கொண்டிருக்கிற கள்ள போதகர்கள், அபத்தமானதை பேசுகிறவர்கள், திராட்சை ரசத்தை குறித்து பேசுகிறவர்கள், மதுபானத்தை குறித்து பேசுகிறவர்கள். ஆனால் தெய்வீக தரிசனத்தை வார்த்தையிலிருந்து எடுத்து பேசும் பொழுது செவிகள் பல பேருக்கு அடைக்கப்பட்டு விடுகிறது அல்லவா? மனம் விரும்பவில்லை அல்லவா? ஆனால் கர்த்தர் எதிர்பார்ப்பது அதுதான்.
தேவ ஜனங்களின் மனநிலைக்கு ஏற்ப தன் தரிசனத்தை மாற்றுகிறவர் நம் ஆண்டவர் அல்ல. ஜனங்களின் அசைவுக்கு ஏற்றாற் பிரகாரம் தன் தெய்வீக திட்டங்களை மாற்றி அமைக்கிறவர் நம் ஆண்டவர் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். பொய்யுரையாத தேவனாயிருக்கிறார். அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தையின் பிரகாரமாகவே செய்கிறவராயிருக்கிறார். தேசத்தில் செழிப்புக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? தேசத்தில் மிகப்பெரிய ஒரு செழிப்பு ஏற்படும், வாழ்க்கை தரத்தில் மாற்றம் ஏற்படும், இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, வேதம் அப்படி சொல்லவில்லை. வேதம் அப்படி சொல்லவில்லை. ஏனென்றால் இனிமேல் தான் வேதனைகள் பெருக ஆரம்பிக்கும் என்று சொல்லி கர்த்தர் தன் வார்த்தையில் வெளிப்படுத்தி இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தில் 7 மற்றும் 8வது வசனத்தை வாசியுங்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்படி என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் தன் வார்த்தையில் வெளிப்படுத்தி இருக்கிறதை கவனித்து பாருங்கள். வேதனைகளுக்கு ஆரம்பம். வேதனைகளின் ஆரம்பமே இப்படி இருக்கும் என்று சொன்னால் போக போக அது இன்னும் எவ்வளவு மோசமான நிலைக்கு நேராய் கொண்டு போகும். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கர்த்தர் தன் வார்த்தையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு கூட்டம் சொல்லுகிறது, மாற்றம் ஏற்பட்டுவிடும், தேசத்தில் மாற்றம் ஏற்பட்டுவிடும், செழிப்பு ஏற்பட்டுவிடும், எடுத்து நிறுத்தப்படும் எல்லா காரியங்களும். இல்லை இல்லை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லவில்லை. வேதனைகளுக்கு ஆரம்பம். இன்னும் பிரச்சனைகள் தீவிரமடைய ஆரம்பிக்கும். இன்னும் நூதனமான கொள்ளை நோய்கள் புறப்பட ஆரம்பிக்கும். இன்னும் பல பிரச்சனைகளை உலகம் ஒன்றன் பின் ஒன்றாய் சந்திக்க ஆரம்பிக்கும். தேவன் தன் சபையை, தன்னுடைய ஜனங்களை தன் வருகைக்கு நேராய் ஆயத்தப்படுத்துவதற்காக தீவிரப்படுத்துவதுதான் கர்த்தருடைய தெய்வீக தரிசனமாயிருக்கிறது. அந்த தரிசனத்தை நோக்கித்தான் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறார். தன் வார்த்தை மூலமாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் தேவ ஜனங்களில் ஒரு கூட்டம் தெய்வீக தரிசனத்தின் சத்தத்திற்கு தங்கள் செவிகளை அடைத்து கொண்டிருக்கிற கடைசி நாட்கள். ஏன்? புத்தியுள்ள கன்னிகைகளும் புத்தியற்ற கன்னிகைகளும் ஒரு மந்த நிலையை வந்து அடையத்தக்கதான கடைசி நாட்களின் கடைசி மணித்துளிகளில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தரிசனத்தை நோக்கி, தெய்வீக தரிசனத்தை நோக்கி சபையை தட்டி எழுப்ப வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும். வார்த்தைக்கு நேராய் தேவ ஜனங்களை திருப்ப வேண்டும். வார்த்தையின்படி தேவ ஜனங்களின் வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். வார்த்தையின்படியே சகலமும் செய்யப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனால் உலகமோ தனக்கு ஏற்றாற் பிரகாரம் தேவ ஜனங்களை திசை திருப்புவதற்காக போராடி கொண்டிருக்கிற கடைசி காலகட்டம் இது. நீங்களும் நானும் எச்சரிக்கை உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், விழித்திருக்கிறவர்களாய் தெய்வீக தரிசனத்தை நோக்கி புறப்பட்டு செல்ல வேண்டியது அவசியம். பாருங்கள், எதை நோக்கி நாம் திரும்ப வேண்டியது அவசியம். தேவ ஜனங்களாகி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தெய்வீக தரிசனத்தை நோக்கி திரும்ப வேண்டியது அவசியம். வாசியுங்கள், யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசியுங்கள். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி தன் தாசன் மூலமாய் அங்கு இடைப்பட்டார். இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படவில்லை. ஆனால் வார்த்தை வெளிப்படுகிறது, இந்த நாளில் தான் நான் உங்களை புறப்பட பண்ணினேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை தேவ ஜனங்களிடத்தில் வந்து சொல்லும் பொழுது அது எப்படி இருந்திருக்கும்? ஜனங்களின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஏற்கனவே தேவ ஜனங்களில் ஒரு கூட்டத்தின் மனநிலை எப்படி இருக்கிறது? எகிப்தை விட மனமற்றவர்கள், அவர்களை விடுவதற்கு மனமற்ற பார்வோன். ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் கர்த்தருடைய வார்த்தை திருஷ்டாந்தமாய் வெளிப்படுகிறது. நான் இந்த நாளில் தான் உங்களை புறப்பட பண்ணினேன். இன்னும் எகிப்தை விட்டு புறப்படவில்லை.
ஆனால் புறப்பட பண்ணினேன் என்று சொல்லி வார்த்தை வெளிப்படுகிறது. இப்படிதான் இந்த கடைசி நாட்களிலும் கர்த்தர் தன் தெய்வீக சத்தத்தை வெளிப்படுத்துகிறார். வாசியுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசியுங்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. மணவாளன் வருகிறார், இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். அன்றைக்கு மோசேயின் மூலமாய் தேவ ஜனங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டார். இந்த நாளில் நான் உங்களை புறப்பட பண்ணினேன், இன்னும் புறப்படவில்லை, ஆனால் திருஷ்டாந்தமாய் வெளிப்படுகிறது, புறப்பட பண்ணினேன். அப்படிதான் இன்னும் கர்த்தருடைய வருகை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தப்படுங்கள், புறப்படுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சபையை தட்டி எழுப்புகிற இந்த கடைசி நாட்கள், வார்த்தைக்கு நேராய் தேவ ஜனங்கள் திருப்பப்பட்டு தெய்வீக தரிசனத்தை தங்களுக்குள் தரித்துக் கொண்டு உலகத்தின் காரியங்களை வெறுத்து தள்ளி தேவனின் தெய்வீக தரிசனத்துக்கு நேராய் திருப்பப்பட வேண்டியதுதான் மெய்யான எழுப்புதலாய் காணப்படுகிறது. தேசத்தில் ஏற்படும் செழிப்போ, பொருளாதாரத்தில் ஏற்படும் எழுச்சியோ, வேலை வாய்ப்பில் ஏற்படுகிற மாற்றங்களோ, இவைகளெல்லாம் எழுப்புதல் அல்ல. சுவிசேஷின் வாசல்கள் எல்லா பக்கத்திலும் திறக்கப்படுவது எழுப்புதல் போல காணப்பட்டாலும் அது மெய்யான எழுப்புதல் அல்ல. மாறாக தேவ ஜனங்கள் தேவனின் வருகைக்காக தங்களை ஆயத்தப்படுத்துவதுதான், தீவிரமாய் தங்களை ஆயத்தப்படுத்துவதுதான் மெய்யான எழுப்புதலாய் காணப்படுகிறது. பாருங்கள், சற்று யோசித்து பாருங்கள். தேசத்தில் சுவிசேஷத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு விட்டது, ஆனால் தேவ ஜனங்களோ தங்களை ஆயத்தப்படுத்தாமல் இருந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? என்ன பிரயோஜனம்? அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படி என்றால் பார்வோனின் திட்டம் கைகூடி வந்து விட்டது. அவன் திட்டம் என்ன? எகிப்திலேயே மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன், எகிப்திலேயே ஆராதியுங்கள். நோக்கம் எனக்கு ஒன்றுதான், என் தேசத்தை விட்டு மாத்திரம் போய்விடக்கூடாது, கடைசி வரையிலும் எனக்கு அடிமைப்பட்டிருக்க வேண்டும். கடைசி நாட்களில் உலகம் எவ்வளவு தந்திரமாய் செயல்படுகிறது என்பதை சற்று கவனித்து பாருங்கள். வார்த்தை, கர்த்தரின் வார்த்தை நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை நம்மை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தரின் தெய்வீக தரிசனத்துக்கு நேராய் திரும்புவதுதான் மெய்யான எழுப்புதல் என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் நானும், தேவ ஜனங்களாகி நீங்களும் நானும் கர்த்தருடைய வருகைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்த ஆரம்பிப்போம் என்று சொன்னால் அதுதான் மெய்யான எழுப்புதல். இந்த ரகசியத்தையும் கர்த்தர் தன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படுவதற்காக தங்களை ஆயத்தப்படுத்தின வேளையில், எகிப்தை விட்டு புறப்பட்டு வெளியேறி வந்த வேளையில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் ஏற்பட்டது. அதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், சபைக்குள் ஏற்படுகிற எழுப்புதல், தேவ ஜனங்களுக்குள் தெய்வீக தரிசனத்தை நோக்கி திருப்பப்படுதல், அதுதான் மெய்யான எழுப்புதல். வாசியுங்கள், யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 37வது வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்கள் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி, அப்படி என்றால் தெய்வீக தரிசனத்தை நோக்கி புறப்பட்டு வந்த தேவ ஜனங்கள் புறப்பட்டு வந்த மாத்திரத்தில் ஏற்பட்ட ஆச்சரியமான ஒரு அசைவை பாருங்கள். தேவ ஜனமே, சபைக்குள் ஏற்படும் எழுப்புதல் தான். தேவ ஜனமே, தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும் மகிமையின் சபையாய் நம்மை மாற்றிக்கொள்வதற்காக, மறுரூபத்திற்காக மிக வேகமாய் நம்மை ஆயத்தப்படுத்துவதுதான். எகிப்தை வெறுத்து, எகிப்தின் காரியங்களை வெறுத்து தள்ளி தேவனின் வருகைக்கென்று நம்மை அதி தீவிரமாய் ஆயத்தப்படுத்துவதுதான் மெய்யான எழுப்புதல். பாருங்கள், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டு பிரயாணம் பண்ண ஆரம்பித்த பொழுது அங்கு ஏற்பட்ட ஒரு எழுப்புதலை பாருங்கள். 12வது அதிகாரத்தில் 38வது வசனத்தை வாசியுங்கள். அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி பல ஜாதியான ஜனங்கள் தேவ ஜனங்களுக்குள் ஏற்படும் எழுச்சி,
தேவ ஜனங்கள் தெய்வீக தரிசனத்தை நோக்கி எழும்பி வரும்பொழுதுதான் மெய்யான எழுப்புதல் ஏற்பட ஆரம்பிக்கும். மெய்யான எழுப்புதல் ஏற்பட ஆரம்பிக்கும். கர்த்தரின் தெய்வீக தரிசனத்தை நோக்கி தேவ ஜனங்கள் திருப்பப்படும் பொழுதுதான் மெய்யான எழுப்புதல் ஏற்பட ஆரம்பிக்கும். இன்னும் ஆச்சரியமான ஒரு காரியம் இருக்கிறது. அதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் ஜனங்களின் சுய இச்சைகளுக்கு ஏற்ற பிரகாரம் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற திரளான போதகர்கள் எழும்பிக் கொண்டிருக்கிற கடைசி நாட்கள். செழிப்பை குறித்து பேசுவார்கள், சுகமான வாழ்க்கை குறித்து பேசுவார்கள். ஆனால் தெய்வீக தரிசனத்தையோ மறைத்து விடுவார்கள். நோக்கமெல்லாம் என்ன? பார்வோனுக்கு ஊழியம் செய்வதுதான் அவர்களின் நோக்கம். ஆனால் சபையானது இந்த கடைசி நாட்களில் கரை திரையற்ற மகிமையின் சபையாய், பிழையற்ற சபையாய் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு கர்த்தரின் வருகைக்கென்று அதி தீவிரமாய் தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம். பாருங்கள், கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். தானவை மேலாகணும், கரடானவை சமமாகணும். உங்கள் மனதின் தரிசனங்களை விட்டு கர்த்தரின் வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள். பார்வோனின் தரிசனங்களை விட்டு தேவனின் வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மனம் யோசிக்கும், மனம் போராடும். உங்கள் மனம் விரும்புவது செழிப்பை. உங்கள் மனம் விரும்புவது எதை? எகிப்தில் மாற்றம் ஏற்படட்டும். தேவஜனமே, இன்றைக்கு ஒரு கூட்டம் இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்படட்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இந்தியாவில் இந்த மாற்றம் ஏற்படட்டும், அந்த மாற்றம் ஏற்படட்டும் என்றெல்லாம் சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் எழுப்புதல் அல்ல. ஒரே ஒரு காரியம்தான். தேவ ஜனங்களாகி நீங்களும் நானும் மகிமையின் சபையாய் எழும்புவோம் என்று சொன்னார். கர்த்தரின் இரகசிய வருகைக்கென்று உங்களை என்னையும் நாம் ஆயத்தப்படுத்த ஆரம்பிப்போம் என்று சொன்னால், கர்த்தரின் இரகசிய வருகைக்கென்று நாம் அதி தீவிரமாய் நம்மை ஆயத்தப்படுத்த ஆரம்பிப்போம் என்று சொன்னால், அதுதான் மெய்யான எழுப்புதல். தேவ ஜனங்கள் புறப்பட்டு வெளியே வந்தார்கள். பல ஜாதியான கூட்டமும் எழும்பி வந்தது. இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், ஆச்சரியமான ஒரு எழுப்புதல். எப்படிப்பட்ட ஒரு காரியம்? வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். தேவஜனமே, நீங்களும் நானும் தெய்வீக தரிசனத்தை நோக்கி முன்னேறி போக ஆரம்பிப்போம் என்று சொன்னால், ஆயத்தப்படுத்த ஆரம்பிப்போம் என்று சொன்னால், அன்றைக்கு தேவ ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு போன அந்த சமயத்தில் தான் 10 வாதைகளில் பல சமயத்தில் பார்வோனுக்குள் மாற்றம் ஏற்பட்டது போல காணப்பட்டது. ஆனால் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எகிப்தியர் நானே கர்த்தர் என்பதை அறியத்தக்கதாய் நான் வல்லமையான காரியத்தை செய்வேன் என்று சொல்லி வெளிப்படுத்துகிறார். அப்படிதான் நீங்களும் நானும் தெய்வீக தரிசனத்தை நோக்கி நம்மை ஆயத்தப்படுத்த ஆரம்பிப்போம் என்று சொன்னால், அதுதான் நம்முடைய தேசத்தில் மெய்யான எழுப்புதலை கொண்டு வரும். அதுதான் மெய்யான எழுப்புதலை கொண்டு வரும்.
அதுதான் மெய்யான எழுப்புதல். எகிப்திலேயே பலியிடுவதும், எகிப்திலேயே மாற்றத்தை கொண்டு வருவதும், எகிப்திற்கு ஏற்றாற் பிரகாரம், எகிப்து தேவ ஜனங்களுக்கு ஏற்றாற் பிரகாரம் தன்னை மாற்றிக்கொள்வதும் பார்வோன் தேவனை அறிவதற்கு வாய்ப்பை உண்டு பண்ணாது. ஆனால் கர்த்தரின் வார்த்தை எவ்வளவு ஆச்சரியமாய் வெளிப்படுகிறது பாருங்கள். மீண்டும் வாசியுங்கள் அந்த 4வது வசனத்தை. ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படி நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். மகிமைப்படுவேன் நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாய் மகிமைப்படுவேன். எப்பொழுது? என் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வெளியேறட்டும். புறப்பட்டு வெளியே வாருங்கள். மண்ணுக்குரிய காரியங்களை விட்டு புறப்பட்டு வெளியே வாருங்கள். மண்ணுக்குரிய காரியங்களை தேடுவதை விட்டுவிட்டு பரலோக காரியங்களை தேட ஆரம்பியுங்கள். மகிமையின் காரியங்களை தேட ஆரம்பியுங்கள். கர்த்தர் அண்டையிலே கிட்டி சேர ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையில் ஊன்ற கட்டப்பட ஆரம்பியுங்கள். நமக்குள் ஏற்படும் எழுச்சி, நமக்குள் ஏற்படும் தெய்வீக தரிசனத்தை குறித்த தெளிவு, அதுதான் நம்முடைய தேசத்தில் மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். அதுதான் மெய்யான எழுப்புதலாயிருக்கும். பாருங்கள், மற்றவைகள் எல்லாம் போலியானவைகள். கடைசி நாட்கள் நீங்களும் நானும் கர்த்தரின் வருகைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டிய கடைசி மணித்துளிகள். பாருங்கள், ஆண்டவர் தன்னுடைய ஜெபத்தில் இதை சபைக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எதை காட்டுகிறது? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வரட்டும். அப்படி என்றால் ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை காணப்படட்டும். சபையானது அவர் வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த பூமியில் மாமிசத்தில் வெளிப்பட்ட நாட்களிலேயே, சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பாகவே, கர்த்தர் தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்துவதற்கு முன்பாகவே சபைக்கு எவ்வளவு அருமையாய் உணர்த்தி காட்டியிருக்கிறார். பாருங்கள், உடைய ராஜ்யம் வருவதாக. தேவ ஜனமே, கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். பார்வோனுக்கு ஏற்றாற் பிரகாரம் செயல்பட்டது போதும். உங்கள் மனதின் விருப்பங்களுக்கு ஏற்றாற் பிரகாரம் செயல்பட்டது போதும். ஆசீர்வாதமான காரியங்களே தேடி தேடி ஓடினது போதும். மாறாக கர்த்தரின் வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள். கர்த்தரின் தெய்வீக தரிசனத்துக்கு நேராய் திரும்புங்கள். கர்த்தருடைய வார்த்தையை மிக வைராக்கியம் கொண்டு அதற்காக செயல்பட ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கென்று அதிக நேரத்தை செலவழிக்க ஆரம்பியுங்கள். தேவ சமூகத்திலே அதிக நேரம் தரித்திருக்க ஆரம்பியுங்கள். உங்கள் வஸ்திரங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். உங்கள் கரங்கள் தூய்மை அடையட்டும். உங்கள் பரிசுத்தத்தில் வளர்ச்சி ஏற்படட்டும். மகிமையான மாற்றம் ஏற்படட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்ன தண்டையிலே கிட்டி சேர ஆரம்பியுங்கள். நம்முடைய ராஜாவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாய் வர இருக்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் நாங்கள் தெய்வீக தரிசனத்தை நோக்கி திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, இத்தனை நாள் வரையிலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, பார்வோனின் ஆண்டவரே நோக்கத்திற்கு நேராய் திருப்பப்பட்டது போதும். ஆண்டவரே, பார்வோனின் எண்ணங்களுக்கு ஏற்றாற் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை ஆண்டவரை கட்டி அமைத்தது போதும். ஆண்டவரே, தங்கள் மனதின் இச்சைகளுக்கு பின்பாக ஓடினது போதும். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைக்கு நேராய் திரும்பத்தக்கதாய், உம்முடைய மகிமையின் தரிசனத்துக்கு நேராய் திரும்பத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் மிக வல்லமையாயுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வீராக. மிக வல்லமையாய் கிரியை செய்வீராக. உடைய வார்த்தைகள் அவர்களுக்குள் ஆண்டவரை ஊடுருவ பாயட்டும். ஆண்டவரே, எல்லாவித ஆண்டவரை அவருடைய மனதின் யோசனைகளை விட்டு விலகி உடைய தெய்வீக தரிசனத்தை நோக்கி புறப்பட்டு வரத்தக்கதாய் தங்கள் வஸ்திரங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். மண்டையிலே கிட்டி சேரட்டும். உடைய வார்த்தையில் ஊன்ற கட்டப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய வருகைக்கென்று ஆயத்தம் உள்ளவர்களாய் அநேகரை ஆயத்தப்படுத்தத்தக்க பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து நடத்துவீராக. அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.